exercise 3.6 la first question la second subdivision x plus 2 by x plus 3 plus x minus 1 by x minus 2. இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணால என்ன பண்ணும், டினாமினேட்டர் தான் பார்க்கணும். ரெண்டு சேமாக இருந்தால் காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். டிஃபராக இருந்தால் ஏதாவது ஒன்று மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குதா, காமன் ஆக தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிறது என்னது எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் இங்கே இருக்கிறது எக்ஸ் மைனஸ் டூ, ரெண்டு வேறு வேறையாக தான் இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ எது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவோம், இதையும் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ தானே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ, நடுவில் இருக்கிற இந்த ப்ளஸ், அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் டிவைடட் பை இது ரெண்டும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ எழுதிட்டோமா. அடுத்து என்ன பண்ணணும், இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்குது. டேரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம் ஃபார்முலாவே. இப்படி ஃபுல்லாக இப்படி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஆனால் நம்ம இதுக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஐடென்டி தான் இது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதாவது எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூனா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் என்ன ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர். டேரெக்டாகவே ஐடென்டி எழுதிட்டோம். ப்ளஸ் இங்கே இருக்கிறது என்னது, எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ் எடுத்து இது ரெண்டை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் ஒன் எடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ எக்ஸ், மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ், மைனஸ் ஒன் இன்ட்டு ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ மைனஸ் த்ரீன்னு வரும். தென் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ. இந்த ப்ராக்கெட்டில் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர். ஏன் இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறோன்னா இந்த இதில் வந்துட்டு ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ சைன் எதுவும் சேஞ்ச் ஆகாது. இதே மைனஸாக இருந்தால் உள்ளே இருக்கிறதுல ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறனால டேரெக்டாகவே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படியே ஃபுல்லாக ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எழுதிடலாம். ஓகேவா, எழுதிட்டு டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ. அடுத்து நமக்கு என்ன, சேம் வேரியபிளை தான் எடுத்துக்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா டோட்டலாக டூ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எக்ஸுங்கிற வேரியபிள் இது ஒன்று தான் இருக்குது, ப்ளஸ் டூ எக்ஸ். இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் இதெல்லாம் மைனஸ் ஃபோரும் மைனஸ் த்ரீயும் ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணோம், ப்ளஸ் பண்ணோம். ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன், ரெண்டு மைனஸாக இருக்கிறனால மைனஸ் செவன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ. இவ்வளோ தான். ஓகேவா. தென் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இது எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ரெண்டு வேறு வேறு. இதே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்னாலும் ஒய் ப்ளஸ் எக்ஸ்னாலும் சேம் தான். தட் மீன்ஸ் இப்போ ஃபைவ் ப்ளஸ் டூனாலும் டூ ப்ளஸ் ஃபைவ்னாலும் என்ன ஆன்சர் கிடைக்கும், செவன். இதே ஃபைவ் மைனஸ் டூன்னு எவ்வளோ, த்ரீ. இதே டூ மைனஸ் ஃபைவ்னு என்ன ஆகிடும், மைனஸ் த்ரீன்னு வரும். ஆன்சர் டிஃபர் ஆகும் மைனஸ் பண்ணையில். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யும் ஒய் மைனஸ் எக்ஸும் வேறு வேறு தான். அப்போ டக்குன்னு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செய்யலாம். அது ஆனால் பெருசாக வராது. அதுக்கு இன்னொரு சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ், ஏன்னா ரெண்டு சேம் வேரியபிள் தான், ஆனால் அங்கிட்ட இங்கிட்ட சேஞ்ச் ஆகிருக்கு, இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதானே. அப்போ என்ன பண்ணுறோன்னா, எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் பை, இதில் மைனஸை காமனாக எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா இந்த இது மைனஸ் காமன் எடுத்துகிட்டு என்ன ஆகிடும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகிடும். இப்போ மைனஸ் எடுக்கல இங்கே என்ன ஆகிடும், இந்த மைனஸ் எக்ஸ் தானே இருக்குது, மைனஸ் தான் வெளியே எடுத்துட்டோம். அப்போ இது என்ன ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஒய் ஆகும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய்யும் ஆகும். அப்போ இந்த மைனஸை காமனாக எடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு ஆக்குறோம். அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் கியூப் பை இங்கே இருக்கிற அந்த எக்ஸ் மைனஸ் ஒய். எப்பவுமே ஒரு ஃப்ராக்ஷன் எழுதையில் நமக்கு டினாமினேட்டரில் மைனஸ் இருந்தாலும் அது காமனாக எடுத்துப்போம், சென்டரில் தான் எடுத்துப்போம் இல்லையா. அப்போ அந்த மைனஸ் இங்கே வந்துடும், ஒய் கியூப் பை இங்கே இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. அப்போ அது என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே காமன் டினாமினேட்டரை எடுத்துடலாம். அப்போ இங்கே சேஞ்ச் பண்ணது புரிஞ்சில, ரெண்டு சேம் லெட்டர்ஸாக தான் இருந்துச்சு, எக்ஸ் ஒய் தான். ஆனால் அது அங்கிட்டு இங்கிட்டு சேஞ்ச் ஆகி மைனஸாக இருந்தது. அப்போ அதில் ஒரு மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா இது அப்படியே சேஞ்ச் ஆகிக்கும். அப்போ தான் கரெக்ட் ஆகும். அப்போ இந்த மைனஸை சென்டரில் கொண்டு வந்துக்கலாம், காமனாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு சேம் டினாமினேட்டர்னால காமன் டினாமினேட்டர் எடுத்துகிட்டு நியூமரேட்டர் என்ன ஆகிடும், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு ஆகும். நமக்கு அதுக்கு ஒரு ஐடென்டிட்டியே இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு என்ன ஐடென்டி, இங்கே ஏ மைனஸ் பின்னு இருக்கனால ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்க்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு.